தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நான் சொன்னேன், எப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பொறுமையா தான் வருவாங்க, ஆனா பொறுப்போட வருவாங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணன் வந்து ஒரு ஆப், அதாவது ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருந்தது தான் டிவிக்கு ஆப்பு, அதை வந்து அந்த செயலியை இன்னைக்கு மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. அதை விட பெரிய விஷயம், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட ரூல்ஸ் உள்ள கொண்டாந்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வார்டுக்கு எத்தனை பேர் சேர்க்க போறோம், ஒவ்வொரு ஊராட்சிக்கு எத்தனை பேர், அப்ப அதோட நிர்வாகிகள் யார். ஏன்னா அவங்க பொறுத்திருந்ததுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இவ்வளவு நாள் அவங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு. ஏன்னா இங்க கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல இல்லாம ஒரு உறுப்பினர் கார்டு ஆன்லைன்ல எடுத்து வச்சுட்டு, நான் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன், அந்த பொறுப்புல தான் நான் பயணிக்கிறேன், எனக்கு மதிக்கல, எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் அதனால பொறுப்பை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டபடி யாரு வேணாலும் பதிவிடலாம். அவங்க பின்னாடி சோசியல் மீடியா மைக்கை தூக்கிட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைமையில இருந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இவ்வளவு நேரம் பொறுத்து இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும், தமிழக வெற்றி கழகத்துடைய நம்ம ஆனந்த அண்ணனுக்கு எல்லாமே தெளிவா தெரியும். ஏன்னா இப்பெல்லாம் பண்ணாதான் கரெக்டா அவங்களை கொண்டாட முடியும். இல்லை அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய 50-60 ஆண்டு காலமாக ஊழல் செய்து இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அரசியல்வாதிகளை நம்ம சமாளிக்கணும்னா நம்ம ப்ராப்பரா போகணும், தெளிவா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை அண்ணன் நான் இருக்கேன், தலைவன் நான் இருக்கேன். திமுகல சொல்லக்கூடியது நமது கலைஞர் இருந்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு நான் நான் என்று உச்சரித்தவர்கள் மத்தியில் நாம இருக்கோம். இந்த ஒரு விஷயம் கேட்கையில எனக்கு திமுகவுடைய ஞாபகம் வருது. மதிப்புக்குரிய கலைஞர் ஐயா இருக்கையில கூட சொன்னாரு, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு. ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு அண்ணன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொருத்தங்களையும் சொல்லையில நாம் ஒருங்கிணைத்து, அதனாலதான் இத ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாண்டாங்க. யாருன்னுமே உறுப்பினர்னு சொல்லாதீங்கப்பா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்.